இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்காகவும் ஒரு குட் நியூஸ் அண்ட் தென் சர்ப்ரைஸோட வந்திருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் गाइस, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு vlog. இது லாஸ்ட் vlog-ஓட கண்டினியூஷன் vlog தான். ஹைப்பர் மார்க்கெட் கோயம்புத்தூர் விசிட் பண்ணோம். அதை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸ்ட்ரைட்டா ஃபுட் கோர்ட்குள்ள போயிட்டு நான் எப்பவுமே லூலுக்கு போனா எப்பவுமே புதுசான ஒரு கவுண்டரை பாக்குறது உண்டு. ஃபுட் கவுண்டரை பத்தி சொல்லவே வேணாம், எல்லாமே சூப்பர் கிளீன் ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி சுட வச்சிருப்பாங்க. எஸ்பெஷலி பிரியாணி கவுண்டர் பார்த்த உடனே வாங்கணும்னு தோணுது. மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க பிரியாணியை. இந்த வாட்டி நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புது ஐட்டம் ட்ரை பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இலை அடை. பனானா லீஃப்குள்ள அரிசி மாவு போட்டு அதுக்குள்ள ஸ்வீட் ஃபில்லிங் வச்சு ஸ்டீம் பண்ணிடல. ஃபிஷ் எல்லாம் பார்த்தா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஃபுட் கவுண்டர் இருக்கிறதுனால ரிமைனிங் ஃபிஷ் எல்லாமே வந்து எடுத்து ஃப்ரை பண்ணி செல் பண்ணிடுவாங்களோ, அதனால வேஸ்ட் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே சர்க்குலேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வாட்டி நாங்கள் ஃபிஷ் வாங்கலை. இன்ஸ்டெட் சிக்கன் ஐட்டம்ஸ், ரெடி டு ஈட் செக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். லசாக்னா வாங்கியிருந்தோம். எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்து என்னால் vlog கண்டினியூ பண்ண முடியல. பிகாஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணது ஒரு சில பொருள் தான், பட் அதுக்கே என்னால் முடியல. என்ன நான் பர்ச்சேஸ் பண்ணன்றதை பார்க்கலாமா? ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஊட்டி வரைக்கும் எடுத்திருக்கேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இது வந்து வீட்டில் செஞ்ச ஊட்டி வரைக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்காக மிளகா. நான் ரொம்பவே ட்ரை பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காஷ்மீரி மிளகா தான் ட்ரை பண்ணேன். அங்கே ஒரு பேக்கெட்டில் கூட காஷ்மீரி மிளகா இல்லை. பிகாஸ் அதுதான் ரொம்பவே ரேராக. அண்ட் தென் டேட்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ லூஸில் இருக்குது. ஏன்னா சீரகம் கூடவே பார்த்தீங்கன்னா மிளகு இங்கே அப்படி இருக்குது கைஸ். ரொம்பவே பியூராகவும் இருக்குன்னு. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் வெந்தயம் ஐ வாஸ் ரியலி சாட்டிஸ்ஃபைட் இயர். எல்லோயிஷ் கலரில் இருக்குது. ஸோ இந்த வெந்தயம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதையும் வாங்கி போட்டுட்டாச்சு. இல்லை வீட்டில் ஒரு ஏலக்காய் கூட இல்லை. ஏலக்காய் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ ஏலக்காய் வாங்கியிருக்கேன். ஏலக்காய் மட்டும் 50 grams தான் வாங்கியிருக்கேன். பிகாஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இதை வாங்கிட்டு போயிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு. தென் ஃபைனலி இது வாங்கியிருக்கேன். இது என்னதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி மேகி க்யூப்ஸ், சிக்கன் க்யூப்ஸ். சம்பா வீட் ரவா வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ப்ளஸ் நல்லாவும் இருக்குது. லூஸில் தான் வாங்கினேன். பாருங்கள் எவ்வளோ பியூராக இருக்குது. ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அப்படியே போட்டு சமைச்சிடலாம் போல். அலச கூட தேவையில்லை. அந்த அளவுக்கு பியூராக இருக்குது. இங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸாக கிடைக்கிற டபுள் சீரக சலா ரைஸ்ன்னு சொல்லி இதை போட்டிருக்காங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதில் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டா அப்பா செம்மையாக இருக்குது ஜீரக சம்பா ரைஸில். ஸோ இப்போ லஞ்சுக்கு வந்து ஃபிஷ்ஷஸ் தான் வந்து நாங்கள் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மீன் குழம்பு, மீன் சாறு, மீன் பொரிச்சு இதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் மறக்காமல் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் ட்ரெயின் ரீச் ஆகிற அதே சேம் டைமில் ஹவுரா ட்ரெயினும் ரீச் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருந்தது ஸ்டேஷனில். எங்கப்பா போகிறீங்க நீங்கள் எல்லாரும் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் எல்லாரும் குறுக்க நெருக்க நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. பேக் டு ரொட்டீன் அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் தலைக்கு மேலே வேலை எக்கச்சக்கமாக இருக்குது. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.